எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பண்ண போகிற ரெசிபி முள்ளங்கி பக்கோடா. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரெண்டு முள்ளங்கியை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் பெரிய ஹோல்ஸில் நல்லா துருவிக்கிடலாம். இது மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இதில் நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, சீரகம், தேவைக்கேற்ப உப்பு, அரிசி மாவு, கடலை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதில் தண்ணி விட தேவையில்லை. முள்ளங்கியில் வெங்காயத்தில் உள்ள தண்ணியே போட்டு பிசைஞ்சால் போதும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்திக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கிடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா பொரிச்சு எடுங்க. முள்ளங்கியில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது, விட்டமின்ஸு இருக்குது. அதனால் சின்ன பசங்களுக்கு நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களும் முள்ளங்கி பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.